திராவிட இயக்கமாக்கி ஆலமரத்துக்கு எடுத்து வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த திராவிட இயக்கத்தை வெட்டவெளிக்கு எடுத்து சென்றவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். வெட்டவெளியில் இருந்த திராவிட இயக்கத்தை ஊர்தோறும் கிராமம் தோறும் கொண்டு சேர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஊர்தோறும் இந்த திராவிட இயக்கத்தை தன்னுடைய திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கின்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பாரம்பரியமும் பெருமையும் மிக்க இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நம்முடைய துறைகள் சார்ந்து துறை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதன்முறையாக அந்த விவாதத்தின் மீது பதிலுரை வழங்குகின்ற வாய்ப்பை வழங்கிய இந்திய ஜனநாயகத்துடைய போர்க்குரல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அவை முன்னவர்களுக்கும் 100 ஆண்டு வரலாறு கொண்ட இந்த சட்டப்பேரவையில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு வரலாறையும் அனுபவத்தையும் கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற அரசு கொரோனா மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களுக்கும் கழகத்துடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தோழமை இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவசர பணியாக டெல்லி சென்று திரும்பிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது இருக்க மாட்டேங்கிறாங்க. நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய காரில் ஏறி அவர் செல்ல முயன்ற பொழுது நான் சொன்னேன், இந்த விஷயத்தை கார் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்பொழுது அண்ணன் மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போகாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட 3 கார் மாறி அவங்க கட்சி ஆஃபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உறுப்பினர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு பேப்பரில் எழுதும்போது சிலர் போட்டு கீழே 2 லைன் போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூபா போட்டு அவர்களை அலறச் செய்தவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். எப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு மட்டுமல்ல, எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக எடுத்துரைத்து என்னுடைய பதிலுரையை நான் துவங்குகின்றேன். வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஊரக கடன்கள் துறை 1989ஆம் ஆண்டு மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்துக்காக தருமபுரி மண்ணிலிருந்து மகளிர் சுய குழுக்களை என்ற விதையை தூவியவரும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான். இன்றைக்கு அந்த விதை தமிழ்நாடு எங்கும் பரவி மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஒன்றியமே நம்முடைய சுய குழுக்களை பார்த்து அவங்க திட்டங்களை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்குள்ள அந்த சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை நேரடியாக ஒவ்வொரு குழுவாக முடிந்தவரை சந்திக்க வேண்டும், அவங்களோடு உரையாட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க. அதன்படி சமீபத்தில் திருவாரூர் மாவட்டம் சென்ற பொழுது பழவனக்குடி ஊராட்சியை சேர்ந்த அந்த குழுக்களை, அந்த சகோதரிகளை சந்தித்து ரொம்ப நேரம் உரையாடினோம். அப்போது அந்த சகோதரிகள் சில கோரிக்கைகளை முன் வச்சாங்க. அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் உடனடியாக அதை தீர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டோன்னு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு 5 மணி நேரத்துக்குள்ள அவங்க கேட்ட கலைஞர் கனவு இல்லம் திட்டம், வீட்டுமனை பட்டா உட்பட ஏராளமான தீர்வுகளை உடனுக்குடன் வழங்கினோம். அதேபோல் திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் சுமார் 1,35,000 புதிய குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குழுக்களுக்கு வங்கி கடன் சென்ற ஆண்டு முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த டார்கெட் 35,000 கோடி வழங்கணும். நாங்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த முறை முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த டார்கெட் 37,000 கோடி ரூபாயை உதவி அந்த வங்கி கடன் இணைப்புகளாக வழங்க வேண்டும் என்று
எங்களுக்கு இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறார். இந்த 4 ஆண்டுகளில் இப்படியாக மொத்தம் 1,10,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. இதனை முதலமைச்சர் அவர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய வெறும் ஒரு கடன் தொகையாக பார்க்கவில்லை, அவங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி அந்த குழுக்கள், சுயமரியாதை குழுக்கள், சுய உதவி குழுக்களுடைய தயாரிப்புகள் கடந்த 5 ஆண்டுகளில் சராசரியாக ஆண்டுக்கு 50 கோடி ரூபாய் விற்பனையாகும். சென்ற ஆண்டு நம்முடைய துறையினுடைய கூடுதல் முயற்சியால், சிறப்பு முயற்சியால் சென்ற ஆண்டு மட்டும் விற்பனை 300 கோடி ரூபாய் அளவிற்கு சாதனை படைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முதலமைச்சர் டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க, 350 கோடி ரூபாய் விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு துறைக்கு. குழுக்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க வேண்டும்னு அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் பல வருடங்களாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடந்த மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த குழுக்களுக்கு அடையாள அட்டையை வழங்கியிருக்கின்றாங்க. இந்த அடையாள அட்டை வச்சிருந்தா அந்த குழுவினர் தயாரிக்கின்ற பொருட்களை 25 கிலோமீட்டர் வரை, 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் வரைக்கும் கட்டணமின்றி பேருந்துகள், அரசு பேருந்துகளில் எடுத்து செல்லலாம். அது மட்டுமின்றி இன்னும் ஏராளமான பலன்கள் அந்த அடையாள அட்டை ஐடி கார்டு மூலமாக அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அவங்க யூஸ் பண்ணி பயன்படலாம். விரைவிட அந்த ஐடி கார்டு அனைத்து குழு சகோதரிகளுக்கும் வழங்கப்படும். அதே மாதிரி 25 குழுக்களுடைய சகோதரிகள் சமைத்து விற்பனை செய்யும் விதமாக ஃபுட் ஃபெஸ்டிவல் முதன்முறையாக சென்னை மெரினாவில் தான் முதன்முறையாக உணவு திருவிழாவை கடந்த ஆண்டு நடத்தி காட்டினோம்.